Hello everyone, welcome to today's episode. So இன்னைக்கு இந்த எபிசோடில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட சண்டே டே இன் மை லைஃப். ஒரு ஸ்னோ டேயில் எங்கள் சண்டே நாங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம், என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 12:30 ஆயிடுச்சு டைமு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஊருக்கு பேசுறது, அம்மா அப்பா கிட்ட பேசுறதெல்லாம் வந்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி இப்போ வெளில வந்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹாலிஃபேக்ஸில் இது பண்ண போகிறோம்ல, பஃபே போய் சாப்பிட்றோம். பஃபே வந்து ஹாலிஃபேக்ஸில் பெரிய ஆப்ஷனே இருக்காது. தெரில இன்னைக்கு கூட பஃபே இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. பஃபே இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில் போகிறோம். என்னன்னா எப்பயாவது ஒரு டைம் பஃபே போனால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து இப்போ என்னன்னா இப்போ எனக்கு ஒரு வெரைட்டி பிடிக்கும், எனக்கு ஃபிஷ் பிடிக்கும், இப்போ அவங்களுக்கு ஃபிஷ் பிடிக்கும், எனக்கு சிக்கன் பிடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டி இருக்கும்போது ஒன்று சாப்பிட்றது நல்லா இருக்கும். பட் இந்த ஹாலிஃபேக்ஸில் அந்த ஆப்ஷனே இல்லாமல் போச்சு எங்களுக்கு. நிறைய பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஃபுட்ல தான் வந்து இருக்கு பஃபே இருந்தா. பஃபே 3 ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கு, டோட்டலாவே 3 தான் இருக்கு. இல்ல அது வரைக்கும் அதுல நான் பார்த்தது கூட எப்படி இருக்குன்னா, அந்த ஜீரா ரைஸ், நானு, பன்னீர் பட்டர் மசாலா, இல்ல இந்த டிக்கா, அந்த மாதிரி ஸ்டைல்ல தான் இருக்கு. அது சொல்றேன். 2 சவுத் இந்தியன் மட்டும் தான் இருக்குது இப்போதைக்கு. இங்க இருக்கிறதுல 2 சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான். அந்த 2 ரெஸ்டாரண்ட், ஒன்னு ரெட் சில்லிஸ், ஒன்னு இலை, இது 2 தான் இருக்குது ஆக்சுவலா இங்க இருக்கிறது சவுத் இந்தியன். அதனால எங்களுக்கு பெருசா ஆர்வம் வந்தது இல்ல. தூக்கம் வருது இந்த கிளைமேட். ஏன்னா வெளில அவ்வளோ சில்லுன்னு இருக்கு, ஒரு மாதிரி வெயிலும் அடிக்குது, சில்லுன்னு இருக்கா, நல்லா விட்டா ஃபுல்லே தூங்கலாம் போல இருக்கு. பட் வேண்டான்னு எங்களை கட்டுப்படுத்திட்டு நாங்கள் வந்து வெளில கிளம்பியிருக்கோம். ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி இல்லாததுனால பெருசா இன்ட்ரெஸ்டே வந்தது இல்லை வெளில போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களே வெரைட்டியா குக் பண்ண கத்துக்கிட்டோம். ஆமா, அப்படியே யோசிச்சு எண்ட் ஆஃப் த டே நம்மளே எதையாவது ஒன்று செஞ்சிருவோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஓகே ஒரு ஹாலிடே மீலாக வந்து இருக்கட்டும். ஈஸ்வருக்கு வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் விட்டுட்டாங்க. ஸோ கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் செலிப்ரேஷனாக இருக்கட்டும், வெளில வந்து கூப்பிட்டு போகலாம் இந்த ஹாலிடேல ஒன் டே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ரெட் சில்லிஸ் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். ஐ ஹோப் பஃபே இருக்கணும்னு. பஃபே இருந்தால் பஃபே ஆஃப் பண்ணலாம், இல்லைன்னா என்ன இருக்கோ பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ போயிட்டுருக்கோம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே ஃபுல்லாக வந்து பிளான் வச்சுருக்கோம். அதனால தான் வந்து நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணதே. சாப்பிட்டுட்டு அப்புறமா எங்கள் டே ஃபுல்லாக நாங்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறோம் நைட் வரைக்கும் அப்படின்றத தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கம்ப்ளீட்லி ஒரு பேக்ட் டேவாக இருக்க போகுது. ஸோ வாங்க அப்படியே வந்து நம்ம சண்டேவை சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்னோ பெய்யல, லைட்டாக 1-2 ஃப்ளரீஸ் விழுந்துட்டு இருக்கு. பட் ரோட்லாம் கம்ப்ளீட்லி கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டாங்க. சைடில் எல்லாத்தையும் ப்ளோ பண்ணி தள்ளி வச்சுட்டாங்க. சைட்லலாம் ஸ்னோ இருக்குது. இன்னைக்கு தான் பசங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வெளியே. பட் நேற்று கூட பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் +ல இருந்தது. பட் இன்னைக்கு வந்து தாறுமாறாக -ல இருக்குது. இதில் -2ன்னு காட்டுது, ஆனால் போக போக வந்து -12 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. குளிருது, வெளில வந்தால் ஃபீல் பண்ண முடியுது. அது காற்று வந்து சில் காற்று வருது. ஸோ பார்ப்போம் அவுட்டோர் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியும்னு எங்களுக்கு தெரியல. பட் சாப்பிட்டுட்டு பார்ப்போம் என்ன முடியுதோ. ஆனால் இந்த மரம்லாம் பார்க்குறது தான் அழகாக இருக்குது. அப்படியே இந்த படத்துலலாம் காட்டுவாங்களே அந்த மாதிரி ஃபீலாக இருக்குல்ல, அப்படி ஸ்னோவோட மரத்தை பார்க்கும்போது நைஸ். எப்படி வெயில் அடிக்குது பாருங்க, அதில் ஸ்னோவும் வந்து பெஞ்சிட்ருக்கு ஒரு பக்கம். லிட்ரலி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில் ஸ்னோ பெய்யறதும். ஆமாம், இந்த சைடும் வருது ஃபயர் ட்ரக், இந்த பக்கம் வருது. யா, ஃபயர் ட்ரக். ஸ்னோ நல்லாவே அடிக்குது. வாவ், அங்கெல்லாம் நல்லா ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. லைட் ஃப்ளரீஸ் தான். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்குது பாரு ஸ்னோ. ஸோ இந்த ஹைவே பார்த்தீங்கன்னா முன்ன கிடையாது, கரெக்டாக பர்ன் சைடோட முடிஞ்சிடும். புது ரோடு நேற்று 2 நாள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த ரோடு. நம்ம ட்ரை பண்ண போகிறோம் எப்படி இருக்குது. ஏன்னா பெட்ஃபோர்ட் போகிறோம். சரி பார்ப்போம், இந்த ரோட்டில் போய் பார்ப்போம் இப்படி தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரொம்ப நாளாக போட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் ஹாலிஃபேக்ஸ் வந்த டைம்லேருந்து போட்டுட்டு இருக்காங்க இந்த ரோடை ஓப்பன் பண்ணாமல். 3 வருஷம் ஆக போகுதுல நம்ம வந்து.
ஸோ வந்தப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா வரும்போது இந்த இடத்துல அந்த எக்ஸிட் வேலை நடந்துட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக முடிச்சு ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி இருக்கு பாருங்க ஊர். நல்லா இருக்குல்ல, ரொம்ப நாள் கழிச்சு அப்படியே ஸ்னோ கவர்டாக பார்க்கறதுக்கு. ஸ்னோ வந்துச்சு இதுக்கு முன்னாடியும், பட் கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி ஸ்னோ கவர்டாக ஆகலை. வந்து மெல்ட் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த டைம் தான் அக்யூமுலேட் ஆயிருக்கு. நம்ம போகிறது புது ரூட் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா இன்னும் கூகுள் மேப்பில் அப்டேட் பண்ணல போல இருக்குது. மேப் போட்டால் ரோடே இல்லை அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருக்கு. பாருங்கள் மேப்குள்ளே எப்படி அப்படியே குத்து மதிப்பாக போயிட்டுருக்கோம். ஸோ எப்படி ஸ்னோ பெய்யுது பாருங்க, தெரியுதா? குட்டி வண்டி வச்சு அங்கங்கே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸ்னோவை. பார்ப்போம். வந்தாச்சு. என்ன ஒரு மக்களையும் காணும். ஓகே, லெட்ஸ் ஆர்டர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பஃபே இல்லை, எங்களுக்கு தெரியல. ஸோ நம்ம இப்போ ஆர்டர் பண்ணலாம். சிக்கன் 65 ஒன்று சொல்கிறேன். நீங்கள் என்ன படிக்கிறீங்க? அது வேணுமா உங்களுக்கு? தந்தூரி சிக்கன் ஃபுல் சொல்லலாமா? ஓகே, தந்தூரி பை. சரி போதும் ஓட்டு. கார் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஸ்னோ சீசன்ல இது வேற ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. மாத்தி மாத்தி பயங்கரமா. எனக்கு தெரிஞ்சு மேல இருந்து ஏதோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வேன் நினைக்கிறேன், யார் வீட்டோட வேன் நினைக்கிறேன். அங்க இருந்து வந்து இங்க இருந்து போனது ரெண்டும் சேர்ந்து ஏதோ அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கிளியர் பண்ணாதான் அந்த ரோட்ல போக முடியும், அதான் எல்லாம் திரும்புறாங்க. ஐயோ, என்னது ஃபியூல் அடிக்குது? யாருக்கு? எனக்கு இங்க ஃபியூல் ஸ்டேஷனே இல்ல, மறந்துட்டேன். என்னடா போய் ஃபியூல் அடிச்சிட்டு ஃபியூல் போட்டு வரும். அட பாவி, நான் அடிக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். சார் ஃபியூல் இந்த பக்கம் ஸ்டேஷன் எதுவும் இல்லையே டவுன்டவுன்ல. இங்க வந்து கிளியர் அப் பண்ணாலாம் டைம் ஆகும். சரி, நம்ம ரிட்டர்ன் போயிடலாம். எங்கேயோ வருது சவுண்டு, வெயிட். போலீஸ் வந்துட்டாங்க. வரும்போது பின்னாடியே கேர்ஃபுல். ஸோ அங்கே நடந்திருக்கு கிராஷ். எல்லாருமே திரும்பி போகிறாங்க, ஏன்னா அது கிளியர் பண்ண டைம் ஆகும். ரோடில் வந்து இப்படி இடிச்சிருக்காங்க, நேரில் இப்படி இடிக்காம சைட்லேருந்து எங்கேயோ வந்து இடிச்சிருக்காங்க. பார்க்குற எல்லா வண்டியும் இடிச்சிருக்குது. ஏதோ பேலன்ஸ் இல்லாமல் டப்புன்னு இடிச்சிருக்கு போல. அங்கெல்லாம் பாரு, அதான் க்ளீன் பண்ணாமல் இருக்குல்ல. இப்போ வீட்டிலேருந்து எடுக்கிறாங்கன்னா ஒரு வீடு வந்து அந்த பாத்வே க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. எல்லாரும் இடிச்சுக்கிறாங்க மாற்றி மாற்றி. இன்னைக்கு ஸ்னோ சீசன்னாலே அப்படி தானேப்பா. சின்ன கார் வச்சுருக்கிறதுல அது ஒரு கடி. 2 wheel டிரைவு. ஃபியூவல் போட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. ஆனால் இன்னும் ரோடு வந்து கிளியர் பண்ணலை. எல்லாம் இங்கேயே பிளாக் பண்ணி திருப்பி விட்டுட்ருக்காங்க. அநியாயத்துக்கு நடிச்சிட்டாங்கன்னா ஸ்னோ வேற பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லைட்டாக ஃப்ளரிஸ் கொட்டிகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்னோ பெய்யுது. இப்படி இருக்கு பாருங்க சைடெல்லாம். ஆக்சுவலாக இந்த ஏரியா நல்லா இருக்கும் பெட்ஃபோர்டில் பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த ரோடு தான், ஒரு ரோடும் வந்து ஸ்லோப்பாகவே இருக்கும்.
பாரு ஹார்ன் அடிச்சது. என்னது எல்லாம் இப்படி போறாங்க? இப்படிக்கா அப்படியே யூட்டர்ன். இந்த ஏரியா நல்லா இருக்கா, நீ பார்க்காம போயிட்டே இருக்கியா எப்ப பாரு. அதான் சுத்தி காட்டுறாங்க உனக்கு. இந்த ஏரியாவை நீ மிஸ் பண்ணிட்ட தம்பி பாரு அப்படின்னு. ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் என்ன வீட உரிச்சு விட்டுருக்காங்க சிட்டாடல்ல அப்படின்னு நினைச்சா விட மாட்டேலே. ஏரியா நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணு. ஹாலிஃபேக்ஸ் பக்கம் வந்தாச்சு. ஸோ நம்ம சாப்பிட்டதெல்லாம் கொஞ்சம் செரிக்கிறதுக்கு அடுத்து கொஞ்சம் விளையாண்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். ஸோ சிட்டாடல்ல ஸ்லைடு விடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். விட முடியுமாப்பா? இந்த பக்கம் யாரும் இல்லை, போய் பார்க்கலாம். சரி, ஹாலிஃபேக்ஸோட அடையாளம் கண்டிப்பா எல்லாரும் பாய்க்கலாம். எப்படி இருக்கு பாருங்க சிட்டாடல், அப்படியே ஸ்னோ கவர்டா. நல்ல பெரிய திக் லேயர் ஸ்னோ. ஆமா, நல்ல ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆக்சுவலா எந்த ஊருக்குப்பா? இல்ல அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கே அந்த சோல்ஜர்ஸ். ஒரு புல் பண்றப்ப அப்பா ஐஸ் ஐஸா இருக்கு ரோடு. நாங்க ஆட்டோமேட்டிக்கா கையை விட்டு எகிரி போகுது போனு. ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை இங்க தானே வந்து சிக்கிச்சு. ஆமா. சிட்டாடல் ஹில்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரும் தமிழும் போயிருக்காங்க விளையாடுறதுக்கு. பின்னாடி வந்து ரியான் தூங்கிட்டு இருக்கான். ஸோ அதனால கொஞ்ச நேரம் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தூங்கட்டோன்னு சொல்லிட்டு நான் கார்லேயே வந்து உட்காந்துட்டேன். கொஞ்ச நேரம் நான் இருக்கேன்னு. அவங்க 2 பேரும் இப்போ விளையாடுறதுக்கு போயிருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் ஆட்டம் போட்டு வரட்டும். நீங்கள் வெளில வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐஸ் ஆயிடுச்சு. இந்த பார்க்கிங் ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஐஸாக இருக்குது. காரை விட்டு இறங்கும் போதே வழுக்குது கால் வச்சா. ஒழுங்காக வந்து நம்ம இந்த வின்டர் பூட்ஸ், ஸ்னோ பூட்ஸ்லாம் கரெக்டாக போட்டுட்டு வந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். நான் இன்னும் போட்டுட்ருக்காங்க. ஸ்னோ பேண்ட் வந்து நான் கையில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். போய் வெளில சாப்பிட போகிறதுனால அது போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸ்னோ பேண்ட்டு. இல்லைன்னா ஈரமாயிடும். இன்னைக்கு ஆக்சுவலாக லேயரிங் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன். அவர் நார்மலாகவே ஹாலிஃபேக்ஸ் பக்கம் வந்து கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். நான் கோலார்பர் சைட்லேருந்து இங்கே வரும்போது. அதனால அவருக்கு நல்லா லேயரிங் பண்ணிட்டேன். தெர்மல் போட்டு நார்மல் ட்ரெஸ்ஸுமே வந்து நல்ல வின்டர் மொத்தமான ட்ரெஸ் போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்னோ பேண்ட்டு, ஸ்னோ கோட்டெல்லாம் போட்டு எல்லாம் கொடுத்து அமுச்சிருக்கேன். எல்லாம் போட்டுட்டு போய் விளையாடுவாங்க. விளையாண்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஏதாவது மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் யூஸ்வலாகவே உங்களுக்கு தெரியும், நான் வந்து எதுவும் தமிழ் மூவிக்கெலாம் பெருசாக போனது கிடையாது. இங்கே வந்து இந்தியாவில் வந்து போயிருக்கேன். யூஎஸ்லேயுமே நாங்கள் எந்த தமிழ் மூவி ரிலீஸ் ஆனாலும் போயிடுவோம். பட் இங்கே வந்து நான் இன்னும் பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரலை. ஏன்னா எல்லா மூவியுமே வந்து வெட்டு, குத்து, ரத்தம் அந்த மாதிரியாவே இருக்க. ஒரு ஃபேமிலி மூவி இல்லை ஒரு காமெடி மூவி அந்த மாதிரி இருந்தால் எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கும். அதனால பெருசாக அதை பற்றி நாங்கள் யோசிக்கிறது இல்லை. ஈவன் ரியானை வச்சுட்டு படத்துக்கு போகிறது கஷ்டம் ஃபேமிலியாக. அதுவும் ஒரு மெயின் ரீசன் நாங்கள் யோசிக்காததுக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஏதாவது மூவி போகலாம் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 படம் வந்து வந்திருக்கு. அதாவது என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி சானிக் வந்திருக்கு, முஃபாசான்னு சொல்லிட்டு லயன் கிங் இருக்குல்ல அதோட மூவி வந்து வந்திருக்கு. ஸோ லயன் கிங் வந்து நம்ம இந்தியாவிலலாம் தமிழில் ரிலீஸ் ஆகுது. ஈவன் யூஎஸ்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆப்ஷன் இருக்கு. ஐ திங்க் டொரண்டோ இது வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன்னு நினைக்கிறேன். அங்கே கூட தமிழ் ஆப்ஷன் இருக்கு. லயன் கிங் அந்த முஃபாசா வந்து தமிழில் டப்பிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தமிழில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இல்லை, இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு. பட் எனக்கு அது வந்து அந்த அந்த தமிழில் வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்கு. ஸோ பார்ப்போம். ஏன்னா இங்கே ஆப்ஷன் இல்லை. வேற ஏதாவது ஊர் போனாதான் வந்து தமிழ்ல பார்க்க முடியும் போல இருக்கு. எதனால வந்து தமிழ்ல போட மாட்டேங்கிறாங்க? நிறைய மூவிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தியில வந்து வருது, மலையாளம்ல வர்றதெல்லாம் போடுறாங்க. ஆனா தமிழ்ல மட்டும் வந்து போட மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல.
பட் டொரண்டோ பக்கம் போட்டிருந்தாங்க, யாரோ போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க, தமிழ் தெலுங்கு சம்வாட் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. யூஎஸ்லேயுமே நான் வந்து பார்த்துருக்கேன், தமிழில் வரும். இந்தியாவில் ஆப்வியஸ்லி எனக்கு இந்த மாதிரி இந்த பொம்மை படம் வந்து தமிழில் டப்பிங் கொடுத்து பார்க்குறது அது ஒரு மாதிரி காமெடியாக நல்லாயிருக்கும். நான் அது ஆடெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்குது, ஐயோ இது தமிழில் பார்த்தா எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஆப்ஷன் இல்லை. நீங்களாம் யாராவது இந்தியாவில் இருந்தீங்கன்னா போய் தமிழில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ், செம்மையாக இருக்கும். நமக்கு நோன் வாய்ஸ் ஒரு அனிமேட்டட் கேரக்டருக்கு வந்து கொடுத்துருப்பாங்களா, அதை அப்படியே பேசும்போது கேட்கும் போது செம்ம ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஸோ அதை தான் பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன், எங்கேயாவது தமிழில் இருக்குமா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு அந்த வாய்ப்பு இங்கே கிடைக்கல, இங்கிலீஷில் தான் பார்த்தாகணும். அவர் வந்த அப்புறம் அவரை ஆப்ஷன் கேட்டு எதுக்கு போகணுன்னு கேட்டு கூட்டிட்டு போவோம் இன்னைக்கு நைட்டு. Are you okay? போய் மேலே போ, அவங்க வர இடத்துலேருந்து வா, கரெக்டாக இருக்கும். இந்த வயசில் குளிரும் தெரியாது ஒன்றும் தெரியாதுங்க, கண்ட மீனி போட்டுக்கிறான். இது மாதிரி ஒரு 100 தடவை போனக்கும், அப்போ கூட ஆசை தீராது இவங்களுக்கு. நின்று குளிர் தாங்குற நமக்கு தான் கஷ்டம், அவங்க பாடி ஹீட் ஆகிடும் இந்த மாதிரி ஏறி இறங்கி. இது மாதிரி இந்த 2 பசங்க எங்க சார் வரீங்க? அது நீ கரெக்டாக பேலன்ஸ் பண்ணனா கரெக்டாக வரும். Go 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 and come. இந்த மாதிரிலாம் ஸ்னோ ஷூட் வாங்கும்போது யோசிக்காமல் டெக்கத்லானில் வந்து கொஞ்சம் காசு போட்டுருணுங்க. ஸோ இவனுக்கு பாருங்கள், டெக்கத்லான் வாங்கினேன் 2 வருஷமாக இதை போட்டு தான் வந்து ஃபுல்லாக ஸ்லைடு விட்டுருக்கான். பர்ஃபெக்டாக இருக்குது, ட்ரெஸ்ஸு கிளியில் ஒன்றும் பண்ண ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது. அவன் சைஸே முடிய போகுது. ஒரு ஸ்கீ ரிசார்ட் போன ஃபீல் இருக்கா? இதுதான் வந்து இந்த ஊரில் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத வின்டர் ஆக்டிவிட்டி. நான் எனக்கே ஒன்று வாங்கிட்டு வரலான்னு யோசிச்சுட்ருக்கேன். அடுத்த ஸ்னோக்கு வாங்கிடலான் இருக்கேன், காஸ்கோவில் இருக்குது. இப்போ பாருங்க, குட், கோ கோ அப், கம் பேக். ஏஞ்சிட்டாரு, இவருக்கு ரைம்ஸ் வந்து காமிச்சிட்டு இருக்கேன். வெளியே வந்து நல்லா ஸ்னோ பெய்யுது, நல்லா குளிருது, பயங்கரமாக குளிருது. வெளில இறங்கினாலே காற்று வேற அடிக்குது. அதனால நான் போவே இல்லை. இவரை வெள்ளெல்லாம் கூட்டு போக வேண்டாம், ஏதாவது இயர் இன்ஃபெக்ஷன் வந்துடும். அதனால பயந்துக்கிட்டு நான் வேண்டான்னு காருக்குள்ளேயே உட்காந்துட்டேன். எப்படி பாருங்க, குள்ளாலாம் போட்டு முடி எப்படி ஆயிடுச்சு, சுட்ட முடி, பாவம். என்ன பண்றீங்க? இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் எப்படி ஸ்னோ கொட்டுதுன்னு பாருங்க. இந்த வீக் ஃபுல்லாவுமே வந்து போட்டிருக்காங்க ஸ்னோ. ஆனால் 50, 16 சொல்லிட்டு கிறிஸ்மஸ் முடிகிற வரைக்கும் ஸ்னோ இருக்கு. எப்படி இருந்துச்சு? என்னாச்சு? நான் பார்க்கல. Head south towards Sackville Street, then turn right onto Sackville Street. I'll tell you when I'm in the car. சௌஜன்யா, இது ரொம்ப ஸ்னோ பெய்யுது சௌஜன்யா. ஆமாப்பா. இதுக்கு போயிரணும் சௌஜன்யா. எதுக்கு? சாக்லேட் போயிரணும். ஆமாப்பா. இங்கே என்ன ஸ்டக் ஆடுவோம் அன்னைக்கு மாதிரி. இங்க பாருங்க எவ்வளோ ஸ்னோ பெய்யுது. இது வைக்கிறேன், சுட்டி காரணம். ஐயோ வழுக்குது. அவ்வளவுதான், கிளம்ப போறோம். அண்ணா வந்தாங்க. கீழே எப்படி இருக்கு பாருங்க, ஃபுல்லா வழுக்குது கீழே ஃபுல்லா. அண்ணா வந்தாங்க பாரு. கிரண்
Get in. Let's go. Back it up. இங்க பாருங்க எப்படி ஸ்னோ பெய்யுதுன்னு. நானும் ஸ்னோல இறங்கி நின்னுட்டேன். டாடா வந்ததுக்கு நானும் ஸ்னோல இறங்கி நின்னுட்டேன். ஏய் குளிரமா குளிருது. வா வா வா. Something from Tim's. வேண்டாமா? கைவீசு கடைக்கு போகலாம் கைவீசு. If it works out, you will enjoy. எல்லாருக்கும் எவ்வளோ டெய்லி சேவிங் தெரியுமா அந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன். டிம்ல டாக்ஸ் இல்லையா? முன்னெல்லாம் இதே வாங்கினா $6 சொல்லுவான், இப்போ $1 கம்மி. ஒரு ட்ரிப்புக்கு எனக்குலாம் $1 கனடாவில் இருக்கவங்க டிம்ல ஒரு வாரத்துக்கு ஆன் ஆவரேஜ் எவ்ரி ஃபேமிலி டேக்ஸ் 20 ட்ரிப்பான் டு டிம்ஸ். அப்படின்னா யோசிச்சு பாரு, $20 சேவ் பண்றாங்க ஒரு வாரத்துல. ஒரு வகையில சந்தோஷம். வாரத்துக்கு ஒரு தடவை $1 $2 மிச்சமாகுது. எவ்வளோ கொடுக்குற? $5 கொடுக்குறேன். அது வயிற்றுக்காக கொடுக்குறேன். அழகா பண்ணி வச்சிருக்காங்க இந்த வீட்டுல. இங்க பாரு எவ்வளவு பெருசா கோனை தூக்கி மண்டை மேல வச்சுட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் கோன் எடுத்து மண்டை மேல வச்சு பண்ணிருக்காங்க. ஆண்டவா, தூரத்துல இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த ஸ்னோமேன். ஈவினிங் ஸ்டார்பக்ஸ் வந்தாச்சு. ஸ்பெஷல் டேனா ஃபுல் டேவும் ஸ்பெஷல் டே தானா?
எல்லாருக்கும் ஸ்பெஷல் டேனா பர்த்டே ஆனிவர்சரி அப்படிதான் கொண்டாடுவோம். நாங்க எங்களுக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்குதான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொண்டாடுவோம் இல்ல. ஒண்ணும் இல்லைங்க, டாக்ஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டாரு, அதனால டாக்ஸ் ஃப்ரீ இருக்கும் போதே இதெல்லாம் வாங்கி சாப்பிடும். ஏன்டா நார்மலா வர்றது தானேடா ஸ்டார்பக்ஸ் எல்லாம். சும்மா சாப்பிட்றேன். ஏய் உனக்கு ஏதோ விட்டுருக்காங்கப்பா. என்ன விட்டுருக்கீங்க? ஜிஞ்சர் பிரெட் க்ரீம் கோல்ட் ஃபோம். பேரே நல்லா இல்ல, எனக்கு வேண்டாம். ஐஸ் ஜிஞ்சர் பிரெட் ஓட் சாய். பேரு நல்லா இல்ல, அவங்களே இருக்கு. ஏய் இங்க பாரு, நீ எதுவுமே குடிக்கிறது இல்ல, ஏதாவது ஒரு ட்ரிங்க் நீ இப்ப ட்ரை பண்ற. ஓட் நாக் லாட்டே. எனக்குன்னு ஒரு ட்ரிங்கை கண்டுபிடிக்க சொல்லு. அது காஃபியா இருக்க கூடாது, டீயா. ட்ரிங்க் ஏதோ இருக்கு, பிங்க் ட்ரிங்க்னு ஏதோ ஒன்று இருக்கு. அது ட்ரை பண்ணி பாரு. பிங்க் ட்ரிங்க் அப்படின்னா ஸ்ட்ராபெரி போட்டிருப்பாங்க. அது ஒன்று ட்ரை பண்ணி பாக்குறியா? எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்காது. சரி, மோச்சா லாட்டே இருக்கு, மச்சா லாட்டே. அது காஃபி அண்ட் டீயும் கலந்த மாதிரி இருக்கும், வேண்டாம். அப்புறம் என்ன, காஃபி இருக்க கூடாது, டீ இருக்க கூடாது, ஹாட் சாக்லேட் இருக்க கூடாது. இந்த மூணும் இல்லாம வித்தியாசமா ஒரு ட்ரிங்க் கண்டுபிடிக்க சொல்லு. Just plain water. How about just plain water? உங்கள்ட்டெல்லாம் வாக்கப்பட்டு நான் பாடுறேன். It's the best idea for you. Say plain water. Look at. Hi there, I'll just do one sec. Sure. Let's go plain water. Look what I can do to Daddy. நான் சாப்பிடுறது ஒரே ஐட்டம் இந்த ஸ்டார்பக்ஸ்ல, அதுவும் வித்து போச்சோம். என்ன பாச்சு? நீ வந்து ட்ரிங்க் கண்டுபிடிக்கிறது, காஃபி குடிக்க மாட்டாங்க, டீ குடிக்க மாட்டாங்க, ஏதோ ரிஃப்ரெஷ் ட்ரிங்க் அது இதுன்னு குடிச்சிட்டு இருப்பாங்க. எதையாவது வாங்கி கொடுத்தா ஏதோ பெர்ரி செர்ரின்னு எதையாவது கொடுத்தா குடிச்சிட்டு கிடப்பான். அதுவும் இல்லை, ஏதோ ஒன்று பேஷன் ஃப்ரூட் இருக்கு, அது சொல்லலான்னு பார்த்தேன். அந்த சீஸ் டானிஷோட சேர்த்து சீஸ் டானிஷ் ஸ்டாக் அவுட்ன்ட்டாங்க. டேய் நீங்க எதுக்குடா கடையை வச்சுக்கிறீங்க? இது வேற குளோபல் பிராண்ட் வேற, மூடி போயிருங்க பேசாம. மதியத்திலேயே காலி ஆயிருது, என்ன பண்றது? எப்போதும் நாங்க ஒரு 7 மணிக்கு மேல வருவோம், காலி ஆயிருச்சுன்னுவாங்க. ஓகேன்னு மனசை தேடிட்டு போயிருவோம். பாரு, இவனை பார்த்து கத்துக்கோன்னு சொல்லிட்டு போய் பேட் கைஸா இருக்காங்க ரொம்ப. ஸ்னோ நீக்கும் நவீன மிஷின் பாரு, சைடுல அடிச்சிட்டு வந்து பாரு. ஈஷா, அந்த வண்டி பேர் என்னடா? அதான் ஸ்னோ நீக்கும் நவீன மிஷின். ஈஷா தான் கரெக்டா சொல்லுவான். அங்க ஸ்னோ ப்ளோ பண்ணுது, அந்த வண்டி பேர் என்ன? ப்ளோயர் இல்ல, அது பின்னாடி உப்பு போட்டு முன்னாடி ஸ்னோவை தள்ளிட்டு போகுது. தள்ளு 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 தள்ளு. I think it's பனி நீக்கான். சரி, பனி நீக்கி. no. பனி கட்டி நீக்கி. It's a. என்னாச்சு உனக்கு? ஏதாவது ஸ்னோல விழுந்து புட்டியா கீழே? It's a bow saw. It's a bow saw. வலிக்கு விழுந்துட்டேன். It's a bow saw. அதுக்கு காரணமும் அவன் தான். வலிக்கு விழுந்துட்டேன். மண்டையில கிண்டையில அடிபட்டுருச்சா விழுந்தப்ப? பின்ன என்ன, அது நான் ஒரே ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்படி நான் சொல்றேன், போதுண்டா சறுக்கு விட்டு வாடான்னு. பாதியிலே நின்ட்டு நின்று இப்படின்னா காத்துல பறந்து போயிருச்சு. எங்கடா அப்படின்ற, அது பறந்து போய்கிட்டே இருக்குது. டேய் இவன் வேற அதை பிடிக்கிறன்னு ஓடி போய் கீழே வேற தொப்பு தொப்புன்னு விழுந்துட்டான் வேற. நல்ல ஸ்பீடா தான் ஏன் போயிட்டு இருக்கேன். நீங்க இன்னும் விண்டர்லயும் 50ல 70 80 போகணும்னா எப்படி? ரொம்ப பேட் கைஸா இருக்கீங்களே. இது ரோட்ல வேற ஸ்னோ நல்லா படிய ஆரம்பிச்சிருச்சு, ஒரு லேயர் இல்ல. வீட்டுக்கு செல்வது நல்லது. எங்க கண்ணாடி எப்படி ஆயிடுச்சு பாருங்க, அடிச்சு அடிச்சு எல்லா காரும் என்ன ரேஞ்சில் இருக்கு, அடிச்சு தொடச்சு எல்லாம் ஒரு வழியா போகுது. பின்னாடி எல்லாம் வந்து ஸ்னோனா கரைஞ்சப்பறம் ஒரு நாள் போய் கழுவிட்டு வரோம். சில வண்டியெல்லாம் அது என்ன கலர்னு வாங்கினோன்னு மறந்து
நம்மளது என்னது பிளாக் கார் என்ன கிரே கலர்ல இருக்கு, அதுதான் நியூ டிசைன். வின்டர் கலர், வின்டர் எடிஷன் அப்படிதான் இருக்கும். ஆமா, கலர் சேஞ்சிங் கார்ஸ். ஒருவேளை இத பார்த்து தான் கலர் சேஞ்சிங் கார் கண்டுபிடிச்சிருப்பானோ. இதெல்லாம் ஒரு ஒயிட் இன்னும் கொஞ்ச நாள் கிரேவே ஆயிடும். கிரேவா அது அது ஒரு மாதிரி பழுப்பு நிறம். Silver. பழுப்பு நிறம்னா சில்வர் இல்லடா. Silver. ஈஸ்வர் எனர்ஜி இருக்கா இன்னும்? வீட்டுக்கு வந்தாச்சு. ஐயோ இன்னும் டோர் ஜாம் ஆயிடுச்சு, திறக்க மாட்டேங்குது. ஐயோ அப்பா அம்மா ரியான்னு இருங்க ஒரு நிமிஷம். ஸோ லைட் ஆன் பண்ணி விட்டுடுவோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்னோ பேஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக ஈவினிங் பிளான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம். இன்னொரு இடத்துக்கு போகிற பிளான் இருந்துச்சு, மூவி பிளான் இருந்துச்சு, எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணிட்டோம். பிகாஸ் திருப்பியும் ஹெவியாக ஸ்னோ வர மாதிரி இருக்குது. அப்புறம் ரோடு க்ளீன் பண்ணலன்னா ஸ்டக் ஆகிடுவோம். இப்போ தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்காங்க, பட் மறுபடியும் அக்யூமுலேட் ஆச்சுன்னா கஷ்டம். அதனால் வந்தாச்சு. லைட் ஆன் பண்ணியாச்சு. இன்னொரு 10 மினிட்ஸில் பார்த்தா அப்படியே கும் இருட்டாயிடும். இப்போ வெளிச்சம் இருக்க மாதிரி தெரியுது. அவ்வளோதான்.